ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசை ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிரச்சனை அப்படின்றது முத்துமீனா கூட ஏதாச்சும் பிரச்சனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்கன்னு யோசிச்ச நேரத்தில் இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய முத்து வந்துட்டு செல்வத்துக்காக பணம் கொடுத்த விஷயம். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப அனாவசியமாக அதை செலவு பண்ணிட்டு, அது குடிக்கு அதுக்கு மாதிரி செலவு பண்ணிட்டு, அப்படியே சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போ செலவு பண்ணியிருந்தாலுமே கூட அங்கே இருக்க பணக்காரங்க அது யாரையும் மதிக்கல. ஸோ நல்ல ஒரு மெசேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு கிரியேட்டிவ் லெவல் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா மற்ற சீரியல்லாம் நிறைய ரிப்பீட்டட் சீன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் சிறகடி காசல் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக ஒரு சில அவேர்னஸ் வீடியோஸ், அதாவது எபிசோட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இது ரொம்பவே கரெக்டாக இருக்குது. பணத்தை எப்பயுமே அளவாக யோசிச்சு எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் இதோட நிற்குமா? அதாவது முத்து தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மட்டும் முடிச்சாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அடுத்து, அதாவது அதனால விளையக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அதாவது இப்போ வீடு கட்டுறதுக்கு பணம் வச்சிருந்தாங்க, இப்போ வீடு கட்ட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு என்ன பண்ண போவாங்க? ஏதாச்சும் பிரச்சனை வருமா? வீடு விட்டு வெளியே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று வீடு கட்டணும், இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராக்ஸ் கொண்டு வரணும். ஸோ எந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக் அங்கே இறக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதுக்கான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி கண்டிப்பாக சீன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மோஸ்ட் அவைட்டட் ட்ரூத் ரிவீல். சத்யா தான் அந்த பணத்தை திருடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாளாக முத்து மறைச்சு வச்சிருந்த விஷயத்தை இன்னைக்கு ரோஹிணி வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ரோஹிணிக்கு வந்துட்டு நம்மளுடைய சிட்டி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து உண்மையை சொல்றாரு. அதாவது இந்த மேனேஜர் இருப்பான் இல்லையா, பிஓ, அவன்கிட்ட காப்பாற்றுறதுக்காக, பிஏ அவன்கிட்ட காப்பாற்றுறதுக்காக இவங்க பேர் ஹெல்ப் கேட்கும்போது அவர் வந்து ஒரு கைமாறு ஒன்று செய்ய சொல்றாரு. அந்த வீடியோவை எப்படியாச்சும் நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க லீக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஸோ கண்டிப்பாக ரோஹிணிக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் சீக்கிரம் இது பண்ணிடுவாங்க. வீடியோவோட ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போய் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதா. பட் இந்த ட்ரூத் ரிவீல் எப்படி வரப்போகுது? அடுத்த ட்ரூத் ரிவீல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனாக்கு ஒரு பக்கம் கோவம் வரும், எல்லாருமே மீனாவை திட்டுவாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து சத்யா மேலே கோவப்படுவாங்க. இத்தனை நாள் சத்யாக்கும் இவருக்கும் முத்துக்கும் என்னதான் பிரச்சனைன்ற ஒரு இந்த ஹிட்டன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது ரிமூவ் ஆகி, இது அந்த பக்கம் ஒரு பக்கம் மீனா வந்து கொஞ்சம் ஹாஷாக அதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி சத்யாவுக்கு நோக்கி கொஞ்சம் அவங்களுக்குள்ள சண்டைகள் வர மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் சத்யா திருந்து வரான்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டார். கண்டிப்பாக அக்கா சொன்னால் என்ன திருந்த போகிறது இல்லை. ஸோ அவர் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறப்போ தான் இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்றது உணர மாதிரி தான் சீன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ எனிவே பேக் டு பேக் ரெண்டு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ மீனா கூட வராமல் போயிருந்தாங்கன்னா அது இன்னும் இதாக இருந்திருக்கும். பட் அவங்க ஹஸ்பண்ட்காக விட்டு கொடுக்காம வந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அதை தொடர்ந்து இந்த இந்த எபிசோட அழகாக ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அடுத்து நெக்ஸ்ட் மெசேஜ் அவங்க கொண்டு போன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ போயிட்டு இருக்க இன்னும் எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறகடி காசி பேக் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ பேக் டு பேக் இந்த ரெண்டு ஹை வோல்டேஜ் ட்ராக் எந்த மாதிரி சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஆர்பி குறை தான் கேட்டிங்கன்னா குறையில ஓரளவுக்கு மீடியமாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹை வோல்டேஜ் ட்ராக் வரும்போது 10+ ரேட்டிங்ஸ் வருவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் இருந்து வரைப்படுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி சிறகடி காசை போடு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.